சீர்காழி அருகே ஏகோஜி மகாராஜபுரத்தில் சிலர் தனியார் இடத்தை ஆக்கிரமித்து குடிசை அமைத்து குடியேறிய விவகாரம். நிலத்தை மீட்டு உரிய நபரின் பெயரில் பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் மசோதா கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த ஏகோஜி மகாராஜபுரம் கிராமத்தில் கடந்த வாரம் அரசுக்கு சொந்தமான நிலத்தை தங்களுக்கு பிரித்து பட்டா வழங்க கோரி அதே பகுதியைச் சேர்ந்த 40 குடும்பத்தினர் குடிசை அமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரச்சினைக்கு உரிய இடம் அரசுக்கு சொந்தமான நிலம் அல்ல எனவும் தனியாருக்கு சொந்தமானது எனவும் 1974 முதல் தனிநபர் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பட்டா பெயர் மாற்றம் செய்து வழங்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த நிலத்தின் உரிமையாளர் காலமாக தங்களுக்கு சொந்தமான நிலத்தை அளவீடு செய்து அதற்கு உரிய பட்டா மாற்றம் செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆதரவாக உடனே பட்டா பெயர் மாற்றம் செய்து வழங்க கோரியும் தனிநபர் தூண்டுதலின் பேரில் ஒருவருக்கு சொந்தமான இடத்தில் அத்துமீறி புகுந்து குடிசை அமைத்து குடியேறி கிராமத்தின் அமைதிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் மக்கள் மசோதா கட்சியின் நிறுவன தலைவர் ரூபன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக இடத்தை மீட்டு இடத்தின் உரிமையாளருக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி இன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலையிடம் மனு அளித்தனர். இன்று மக்கள் மசோதா கட்சியின் நிறுவன தலைவர் RKV ரூபன் அவர்களின் தலைமையிலும் அதாவது மக்கள் மசோதா கட்சியுடைய மாநில பொருளாளர் டாக்டர் M ஜெய்கணேஷ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், 23 ஆலங்காடு முக்கியஸ்தர்கள், அனைத்து பொதுமக்கள், பண்ணையார்கள் என ஒரு ஒட்டுமொத்த சமூக மக்களின் ஒற்றுமையாக இந்த இடத்திலே நாங்கள் இன்று துணை நிற்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் 1942 முதல் பதிவு செய்யப்பட்ட பத்திரம் 3 முறை ஒரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை கைமாறி வருகிறது. 3 தலைமுறை மாறி வந்த இடம் இன்று கடைசியாக பண்ணையாருடைய பெயரிலே இன்று இருக்கிறது. இந்த இடத்துல பட்டா வேண்டி ஒரு நத்தம் என்றாலே முதலில் பத்திரம் பதிவு செய்வார்கள், அப்புறம் பட்டா வேண்டி மனு கொடுப்பார்கள். மனு கொடுத்த பிறகு ஒரு UDRல மாத்துறதோ இல்ல கணக்குல மாத்துறதோ, கிராம கணக்குல மாத்துறதோ, தாலுகா கணக்குல மாத்துறதோ நிர்வாகத்துடைய வழக்கம். அந்த வழக்கத்திற்கு ஏதுவாக இவர்களும் செய்தார்கள். செய்த போது 80 ஆண்டு காலம் 1942 சுதந்திரத்துக்கு முன்னாகவே பதிவு செய்யப்பட்ட இடம். சுதந்திரத்துக்கு பின்னாக இந்திய சட்ட விதிமுறைகளுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். அதிலையும் இவர்கள் அதற்கு முன்னாக சீனியாரிட்டியில பதிவு செய்யப்பட்ட இடம். இன்னைக்கு 1995 பதிவு செய்வதற்கான பத்திரப்பதிவு உரிமை வந்ததுக்கு பிறகும் எப்படியெல்லாம் நில உரிமை மாற்றப்படுகிறது. அந்த சட்ட விதி மீறாமல் இன்று பதிவு செய்யப்பட்ட இடத்திலே அத்துமீறி சமூகத்துடைய ஒற்றுமை சீர்குலைப்பதற்காக ஏவப்பட்ட ஒரு மக்கள் பிரதிகள் அங்கு அந்த இடத்துல கொட்டையை போட்டு ஆக்கிரமிக்கிறார்கள். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.